ஹாய் வியூவர்ஸ், நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறது எலுமிச்சம்பழம் சாதம். அதை எப்படி செய்கிறதுன்றதை நான் உங்களுக்கு இன்றைக்கி சொல்லிக் கொடுக்க போகிறேன். நான் போன வீடியோவில் உருளைக்கிழங்கு வறுவல் செஞ்சு காட்டினேன். அந்த வீடியோலையே நான் எப்படி லெமன் சாதம் பண்ணுறதுன்றதை நான் உங்களுக்கு சொல்லிக் கொடுக்குறேன்னு சொல்லியிருந்தேன். அந்த வீடியோ பார்க்காட்டி மேலே நான் கார்டு கொடுக்குறேன், கிளிக் பண்ணி பாருங்கள். ஹாய் வியூவர்ஸ், நான் என் பேர் கார்டு. அப்போ தான் என்னென்னு சரியாகவே தெரியலை. கார்டுனா வேறு ஒன்றும் இல்லைங்க. அதாவது சிம்பிளாக மேலே இப்போ நான் ஒரு யூடியூப் வீடியோ ப்ளே பண்ணி காமிக்கிறேன். இது நம்ம சேனலில் உள்ள இடியப்பம் வீடியோ தான். என் மேலே ஒரு மாதிரி டிஸ்பிளே ஆகுதா, அதை இப்போ கிளிக் பண்ணும் சஜஷன்னு அதை நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா அந்த யூடியூப் சேனலில் உள்ளவங்க என்னெல்லாம் வீடியோ தொகுத்து வச்சுருக்காங்களோ அதெல்லாம் நீங்கள் டச் பண்ணி இந்த வீடியோஸாக பார்த்துக்கலாம். இப்போ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் வியூவர்ஸ். கார்டு அப்படின்னா என்னென்னு. இந்த கார்டு மூலியமாக நீங்கள் என்ன பண்ணிடலான்னா, இப்போ எங்கள் அம்மா சொன்னாங்க அந்த வீடியோ பார்த்தாட்டி நான் கார்டில் கொடுத்தேன் டச் பண்ணி பாருங்கன்னு. அதை டச் பண்ணால் அந்த வீடியோவும் லிஸ்ட் அவுட் ஆகும். நீங்கள் அதை கிளிக் பண்ணி பார்த்துக்கலாம். அப்புறம் அந்த இடியப்பம் சாம்பார் வீடியோவை பார்த்தாலும் மேலே கிளிக் பண்ணி பார்த்துக்கோங்க. பாய் வியூவர்ஸ். இடியப்பம் சாம்பார் வீடியோ மட்டும் இல்லை, நம்ம சேனலில் மட்டும் நம்ம அப்லோட் பண்ண வரைக்கும் 9 வீடியோ இருக்குது. அந்த எல்லா வீடியோவும் கார்டில் கொடுக்க முடியாது. இருந்தாலும் நாங்கள் ஒரு 5 வீடியோ கொடுப்போம். அந்த 5ஐயும் மாற்றாமல் பாருங்கள். இப்போ எலுமிச்சம்பழம் சாதத்துக்கு தேவையான பொருட்கள்: எலுமிச்சம்பழம் 2 எடுத்திருக்கேன், அதை கட் பண்ணியிருக்கேன். கருவேப்பிலை ரொம்ப முக்கியம். பச்சை மிளகாய், எலுமிச்சம்பழம் சாதத்துக்கு பச்சை மிளகாய் ரொம்ப நல்லாயிருக்கும். கடலைப்பருப்பு, மஞ்சள் தூள், பெருங்காயத்தூள் சேர்த்துக்கோங்க. கடுகு, கொஞ்சோண்டு வெந்தயம் ரொம்ப தேவையில்லை, ஒரு 5-6 வெந்தயம், உப்புத்தூள், நல்லெண்ணெய் எடுத்துக்கோங்க. எலுமிச்சம்பழம் சாதத்துக்கு நல்லெண்ணெய் ஊற்றினா நல்லாயிருக்கும். இப்போ நம்ம ஒரு கடாயை வச்சுட்டோம், அதில் நல்லெண்ணெயை விடுறோம். எலுமிச்சம்பழம் சாதம்னா நல்லெண்ணெய் சேர்த்துக்கணும். கண்டிப்பாக நல்லெண்ணெய் தான் அதில் நல்லாயிருக்கும். அதனால் நல்லெண்ணெயில் செய்கிறது நல்லாயிருக்கும்ன்ற நல்லெண்ணெயை ஊற்றியாச்சு. இப்போ கடுகு உளுந்த பருப்பு தாளிக்க போகிறோம். எண்ணெய் காஞ்சிடுச்சு. இப்போ கடுகு உளுந்த பருப்பு போடுறேன். அடுத்து வெந்தயம். இதை நீங்கள் வறுத்து லேசாக பொடி பண்ணியும் போடலாம். அதாவது 4 வெந்தயத்தையெல்லாம் வறுத்து பொடி பண்ண முடியாது. அதனால நம்ம சாதாரணமாகவே 4-5 வெந்தயத்தை போட்டுக்கணும். கடலைப்பருப்பு, நிலக்கடலை இருந்தால் கூட அதை நம்ம இதில் சேர்த்துக்கலாம். கடலைப்பருப்பு வறுக்கும்போது அந்த நிலக்கடலையும் சேர்த்துக்கலாம், நல்லாயிருக்கும். கடலைப்பருப்புங்களா இந்த வறுபட்டுரு. பட்டை மிளகாய்க்கு பதிலாக நம்ம பச்சை மிளகாய் போடுறோம். லெமன் சாதத்துக்கு இப்போ பச்சை மிளகாய் தான் எல்லோரும் போடுறாங்க. நானும் அதை செஞ்சு பார்த்துட்டு நல்லா இருக்கிறதுனால தான் உங்களுக்கு நான் செஞ்சு காட்டுறேன். கருவேப்பிலை சேர்த்தாச்சு. எலுமிச்சம்பழத்தை பிழிஞ்சு விட்டுட்டேன். 2 எலுமிச்சம்பழத்துக்கு 4 பேர் சாப்பிட்ற அளவுக்கு சாதம் நம்ம தயார் பண்ணலாம். சாதாரணமான சின்ன அளவில் உண்டான எலுமிச்சம்பழம் தான், பெரிய லெவல் கிடையாது. மஞ்சள்தூள் போட்டாச்சு. உங்களுடைய தேவைக்கேற்ப இப்போ நம்ம உப்பு போட்டுக்குவோம். உப்பு போட்டாச்சு. பெருங்காயத்தூள் சேர்த்துக்கோங்க. பெருங்காயத்தூள் சேர்த்தாச்சு. கொஞ்சோண்டு தண்ணி ஊற்றி லேசாக அந்த பச்சை வாசம், அதாவது மஞ்சளுடைய வாடை போகிற அளவுக்கு நம்ம அதை கொதிக்க விடணும். ஒரு 2 நிமிஷம்தான். கொதிச்சாச்சு. இப்போ நம்ம இதை சாதத்தை போட்டு கிளற வேணால் போதும். எலுமிச்சம்பழ சாதம் தயார். நேயர்களே, நான் போடுற வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். என்னுடைய வீடியோவை கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இந்த சாதத்தை போட்டு கிளறேன், பார்த்துக்கோங்க. நல்லா இருக்குதா பாருங்கள். இவ்வளோதான், இது ஒரு பெரிய விஷயம். நேயர்களே, நான் வீடியோ நிறையா போட்டிருக்கேன், மேலே கார்டு கொடுத்துருக்கேன். அதை நீங்கள் ஆன் பண்ணி என்னுடைய மற்ற வீடியோஸை பார்த்துக்கோங்க. மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.